என்னோட வாழ்க்கை பயணத்தில் இது 10வது நாள். காலையில் பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோழி நண்பர்களில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தான். அவனுக்கும் நம்ம மாரி மனப்பிரச்சனை நினச்சேன். ஆனால் இது மனப்பிரச்சனை இல்லை, உடம்பு பிரச்சனைன்னு தெரிஞ்சு. நேற்று அடித்த மழையில் காய்ச்சல் வந்துட்டு போல. அது சரி பண்ணலான்னு அதுக்கு முன்னே தண்ணி குடிச்சிட்டேன். எனக்கு முன்னே எங்கள் அம்மா 3 மூட்டையை அவிய போட்டாங்க போல. நல்ல வேலை அப்படின்னு சரி இந்த கோழி நண்பர்களுக்கு 3 உள்ளி இந்த மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா அரைச்சி கோழி கூப்பிட்டு வந்தா காய்ச்சல் எல்லாம் சரியாகும். இதை நான் நிறைய கோழி நண்பர்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், சரியாகவும் ஆயிருக்கு. அதுக்குள்ளே எங்கள் அப்பா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து பனங்கிழங்கு எட்டு வந்தாங்க. ஒரு 12 கிழங்கு இருக்கும். அப்புறம் நம்ம கோழி நண்பரை பிடிச்சி ரெடி பண்ண மாதிரி இருந்தால் வாயில திணிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் நம்ம வீட்டில் காய்ச்சா சப்போட்டா பழம் தான். அதை எடுத்து ஒரு டப்பாவில் சிட்டிங் பண்ணிட்டு இன்னைக்கு 2 முட்டை 1 டம்ளர் பால் சீனி இல்லாமல் குடிச்சிட்டு கூலாக ஒரு குளியலையும் போட்டாச்சு. அப்புறம் காலை உணவு சாப்பிட்டு 9 to 5 வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மீட்டிங் இல்லை, ஆனால் வேலை நிறையா இருந்துச்சு. மத்தியானம் 1 மணி போல் கண்ணு லைட்டாக சொக்கிச்சு. இது ஒப்பேரான்ட்டு மதிய உணவு சாம்பார் சிறுகிழங்கு சாப்பிட்டு மறுபடியும் வேலையை தொடங்கிட்டேன். அப்புறம் சாயங்காலமாக இருந்துச்சு. நம்ம கோழி நண்பருக்கு சாப்பாடு போட்டு நல்ல வேலை இவன் சாப்பாடு போட்ட உடனே ஓடி வந்தான். பரவாயில்லையே சரியாயிட்டு போல அப்படின்னு. இப்போ ஜிம்முக்கு போகிறதுல கன்ஃபியூஷன். இவனை எட்டு போகவா இல்லை இவனை எட்டு போகவான்னு. ஏன்னா இவனை எட்டு போனால் இவன் கொச்சிப்பான், அவனை எட்டு போனால் இவன் கொச்சிப்பான். அதனால ஒரு நாள் ஒருத்தரை ஜிம்முக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நைஸாக சொல்லி வச்சிட்டேன். அதனால இன்னைக்கு இவன் எடுத்து தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 7:30 மணி போல் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பைசப்ஸு, அதனால வார்மப்பில் 3 செட்டு முடிச்சுட்டு டம்பிள் கல்லில் ஒரு 3 செட்டு, பார்பல் கல்லில் ஒரு 3 செட்டு, ப்ரீச்சர்லையும் கேபிள்லையும் 3 செட்டு போட்டுட்டு ஏதாச்சும் ஸ்கில் அன்லாக் பண்ணணுன்னு கேலிஸ்தெனிக்ஸில் நம்ம பழைய வீடியோவில் பேசிக்ஸாக இந்த ஸ்கில் அன்லாக் பண்ணியிருப்போம். அதை இப்போ ட்ரை பண்ணேன், டச்சு விட்டு போனதால கரெக்டாக வரல. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு வீட்டுக்கு போகிற வழியில் அம்மா 10 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை வாங்கிட்டு இன்றைக்கான நாளை சிறப்பாக முடிச்சாச்சு.